தமிழகத்திலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமான புதுக்கோட்டையில் இந்த ஆண்டும் அதிக அளவிலான ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் காளைகளை ஆயத்தப்படுத்தும் பணிகளில் காளைகள் வளர்ப்போர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழர்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழகமெங்கும் தை மாதத்தில் தொடங்கி நடைபெறவுள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளில் புதுக்கோட்டை மாவட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்போரும் ஆர்வலர்களும் கூடுதல் உற்சாகத்தோடு ஈடுபட்டு வருகின்றனர். அதிக வாடிவாசல்கள் கொண்ட மாவட்டம், அதிக ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்ட மாவட்டம் என பல்வேறு சிறப்புகளையும் புதுக்கோட்டை பெற்றுள்ளது. காளைகள் வளர்ப்போர் காளைகளுக்கு நடைப்பயிற்சி கொடுத்தல், மண் குத்துதல், நீச்சல் பயிற்சி உள்ளிட்டவைகளை தீவிரமாக வழங்கி வருகின்றனர். எப்போவுமே நாங்கள் அதான் வருஷம் 12 மாதங்களும் ஜல்லிக்கட்டு நடத்தால் நாங்கள் காளைகளை வளர்ப்பதற்கு எங்களுடைய காளைகள் தயாராக உள்ளது. நாங்கள் ரெகுலராக பயிற்சி கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு முறையும் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண்ணு முட்டுதல், அந்த மாதிரி அதில் இருக்க எப்படி நம்ம மனிதர்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதுகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம அன்னைக்கு. அதே வேளையில் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் போட்டிகளை நடத்த விழாக்குழுவினர் தயக்கம் காட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், ஆன்லைன் டோக்கன் முறையால் காளைகளின் உரிமையாளர்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியிருப்பதாகவும் காளைகள் வளர்ப்போர் வேதனை தெரிவிக்கின்றனர். விழாக்குழுவும் அந்த ஆன்லைனில் டோக்கன் விடிய காலையில் தான் அவங்களுக்கு எடுக்க முடியுதுங்கிறதுனால காளைகளில் வந்து சேர்றதுல விழாக்குழுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், அரசியல் எல்லாருக்கும் டோக்கன் ஒதுக்கணுங்கிற கம்பல்சரியாக உங்களுக்கு டோக்கன் போயாகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை விழாக்குழுவும். இதனால அந்த விழாக்குழுவில் பாதி பேர் ஒதுங்கிடுறாங்க. இதனால ஏகப்பட்ட உள்ளூரில் அரசியல் பிரச்சனை வர்றாங்கிறனால பாதி பேர் ஒதுங்குறதுனால ஜல்லிக்கட்டு போட்டிகள் ரொம்ப வெகுவான அளவில் குறைஞ்சிருச்சு. 100க்கு மேலே வாடிவாசல் புதுக்கோட்டையில் நடந்துச்சு. நான் இப்போ ஜல்லிக்கட்டு போட்டி போன வருஷம் பார்த்தீங்கன்னா 40-50 கூட நடக்காது, அவ்வளவுக்கு குறைஞ்சி போச்சு. பல்வேறு மாவட்டங்களுக்கு காளைகளை வாகனத்தில் அழைத்துச் செல்லும் போது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூல் செய்வது கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதாகவும் அதனை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு மாடு இல்லை, மாடு வச்சிருக்க எல்லாரும் கஷ்டப்படுறேன். மாடு எடுத்துட்டு போனாலே வண்டிக்கு டோல் கிடையாதுன்னு சொல்லி அரசாங்கம் தாராளமாக மத்திய அரசு அறிவிக்கலாம். ஆனால் அதை அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. சம்மந்தமான அரசு வரைக்கும் ஜாதி சங்க தலைவருக்கு, ஜாதி ஊர்வலத்துக்கு அதுக்கெல்லாம் அனுமதிக்கிறாங்க. ஏன் ஒரு காலை ஏற்றிட்டு போனால் அதுக்கு கிடையாது அப்படின்னு தாராளமாக அரசு அறிவிக்கலாம். நான் 2 மாதம் ஆயத்தமாயிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு 4-5 மாடு கிடக்கு. எல்லா மாடும் இது பண்ணி புதுசாக 2 மாடு வாங்கியிருக்கேன். வாங்கி எல்லாம் ரெடி, மாடு தயார் நிலையில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வழக்கம் போல் களமும் காளைகளும் ஆயத்த நிலையில் காத்திருக்கும் சூழலில் அரசு விதிமுறைகளில் தளர்வு செய்வதோடு முடிந்த அளவிற்கு போட்டியை அரசே நடத்த வேண்டும் என்பதும் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை ஆயத்தப்படுத்தும் பணிகளில் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர்களும் ஆர்வலர்களும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும், காப்பீட்டை உறுதி செய்ய வேண்டும், டோல்கேட் கட்டணங்களை குறைக்க வேண்டும், விழா குழுவினருக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதும் புதுக்கோட்டை மாவட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் காளைகள் வளர்ப்போர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து பழம்பதி.